இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, அவங்க சொல்கிறது என்னென்னா சந்தைப்படுத்துதலில் அவங்களுக்கு இதெல்லாம் அந்த மாதிரி நாங்கள் மாற்றி கொடுக்குறோங்கிறாங்க. அவங்க சந்தைப்படுத்துதல் உலகமயமாக்கல்ல இப்போ எல்லாரும் ஆன்லைனில் வந்து அதற்கு நீ கடன் தராதீங்க, தனியாக கல்விக் கொள்கை வைங்க, பயிற்சி கொடுங்க, எல்லாரையும் தேர்வு செய்யுங்க, அதுல இருந்து திறமையானவனை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த திட்டம் வந்ததுனால நீங்க சமூக மக்களை ஒத்துக்கொள்ளவே முடியாது. சமூக மக்களும் இந்த திட்டத்துல வரலாம், அது எல்லாருமே நிதி உதவி பாடத்திட்டத்துல வைங்க, அப்படிங்கிற பாடத்திட்டத்துல வைங்க, படிச்சுட்டு தேர்வு பெற்றவனுக்கு அந்த வேலையை கொடுங்க. சாதி ரீதியா நீங்க லோன் கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க, அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சாதி ரீதியாவே இதை கொடுக்கலங்கிறாங்க அவங்க எல்லாரும். அப்புறம் விஸ்வகர்மா திட்டத்துல மண்பாண்ட செய்யறதுக்கு லோன் தரேன்னா கோயவன் புள்ள தான் போவான், யார் வேணாலும் வந்து செய்யலாம். அவனுக்கு எப்படி போவான்? அது வரமாட்டாங்க, அது எனக்கு தெரியுமில்ல. ஆடு தழைய காட்டினாதான் வரும், மாடு புள்ள காட்டினாதான் வரும், புலி கரையை காட்டினாதான் வரும், புலி கிட்ட புள்ள காட்டினா வருமா? அது மாதிரி எவனுக்கு கடன் கொடுத்தா எந்த ஜாதிக்காரன் வரானோ அவனை கூப்பிட்டு திருப்பி முடித்திருத்தவனை முடித்திருத்த வைக்கணும். இவனுக்கு இதே வேலைதான். இதுதான் பார்ப்பன சிந்தனை. இதை நாங்க பேசுனா ஒரு சாதியை பேசுறீங்கன்னு சொல்றீங்க. இதை எப்படிங்க ஒத்துக்க முடியும்? என்ன நியாயம் இது? என்ன நாகரிகம்? எவன் கேட்டான்? விஸ்வகர்மாங்கிற திட்டத்தை யார் கேட்டது? விஞ்ஞானத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற நாகரிக உலகத்தில் விஸ்வகர்மான்னு கொண்டு வந்தா என்ன அர்த்தம்ன்றனா? எப்படியாவது திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதுக்காக ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போராட்டத்தை சந்திக்க தயாருங்கிறாங்க வானதி. ஏங்க வீணா இதெல்லாம் நியாயமா? அந்த அம்மாவுக்குல ஏதாவது வானதி அம்மாவை பத்தி எல்லாம் பேசாதீங்க. நான் தாய் குலத்தை மதிக்கிறவன். ஏதோ அவர்கள் பயணிக்கிற இடத்தில் அவர்கள் தேவைப்படுகிறார்கள், அவர்கள் பயணம், அவங்கள் சேவை அங்கே தொடரட்டும். நாட்டு மக்களுக்கு பயன்படாது, வேண்டாம்.